கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல போய் சந்திரன் உட்காந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு. குரு அங்க கனெக்ட் ஆயிடுனா அது பேர் என்ன? மந்திர உச்சாடனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் போய் 5ஆம் இடத்துல உட்காந்து நின்ற நட்சத்திரம் குருனா கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கலாம். நிறைய அந்த பாட்டு சம்பந்தப்பட்டது ராகங்களை வைத்து ஒரு சில விஷயங்கள் கத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு பழைய விஷயங்கள் மந்திர உச்சாடனங்கள் கத்துக்கலாம். குழந்தைகளுக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் பிறக்கும். மதி நுட்பம், இட்ஸ் கால் இன்டெலிஜென்ஸ், அது பயங்கரமாக இருக்கும் இன்றைய நாள். அதனால் கும்பராசி நண்பர்களை யாருமே தோற்கடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய மதி நுட்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கே போனாலும் கௌரவம் தானாக வரும். நீலாம் வாழ்க்கையில் பிறக்கும் போதே தலைவனடா அப்படின்னு கேட்குற மாதிரி சில விஷயங்கள் உருவாகும். அதனால் கும்பராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே அந்த வெற்றி ஸ்தானம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. நிறைய நல்ல விஷயம், அதுவும் குழந்தைகளை பற்றி பேசினாவே ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு குஷி. இது எல்லாம் நடக்க பெறக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. முக்கியமான வழிபாடுகளில் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனை மனசார வணங்குங்க. முடிஞ்சால் பக்கத்தில் கிருஷ்ணன் கோவில் பெருமாள் கோவில் இருந்தால் போயிட்டு ஜம்முன்னு ஒரு துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு வாங்க. நினச்சது அப்படியே நடக்கும். ராசியா நிறம் டார்க் கிரீன் நிறம்.